நாளிதழ் வந்திருக்க தலையங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில இந்து தமிழ் நாளிதழ் அ அதிகரிக்கும் சுமைகள் அப்படின்னு 2013 மேலும் 10,00,000 இளைஞர்களுக்கு வேலையில்லாதோர் பட்டியலில் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த புள்ளிவிவரங்கள கோடிட்டு வேலை வாய்ப்பின்மை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. தினத்தந்தி மேடை பேச்சில் தென்றல் வீசட்டுமேன்னு தேர்தல் பிரச்சாரங்களில் வெறுப்பு பேச்சுக்களை தவிர்த்து ஆரோக்கியமாக அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியாக பேச வேண்டும் அப்படின்னு தினத்தந்தி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் பேசப்படும் வெறுப்பு பேச்சுகள் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஹிந்து ஆங்கில நாளிதழில் புல்லரோட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறிக்கப்பட்டதுக்கு ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. மரண தண்டனை தீர்ப்புகள் நீதிபதிகள் கருத்து வேற்றுமைகள் குறித்து கவனிக்கப்பட வேண்டும். புல்லர் தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட போது 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் ஒரு நீதிபதி புல்லரை விடுதலை செய்திருக்கிறார் அப்படின்னு அந்த விவரங்களை உள்ளடக்கிய ஒரு தலையங்கமும். டெக்கன் கிரானிக்கல் தேர்தலுக்கு காங்கிரஸ் தயாராகிவிட்டது அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. தன் பிரச்சார வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் தலைவர் சோனியா 50 பொதுக்கூட்டங்கள் உரையாற்றப் போகிறார். இதன் மூலம் தாங்கள் போட்டியிலிருந்து பின்வாங்கவில்லை அப்படின்னு வாக்காளர் காங்கிரஸ் உணர்த்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. தினமணி அணுகுமுறையே தவறு அப்படின்னு ஐநா சபையில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானம் குறித்து ஒரு தலையங்கம் விரிவாக எழுதியிருக்காங்க. நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். இந்த தீர்மானத்தில் அதிகம் பேசப்படக்கூடிய விஷயமா இருப்பது மத்திய அரசினுடைய அந்த அணுகுமுறை, அவர்கள் கையாண்ட விதம், அந்த போஸ்ட் அண்ட் ப்ரீ அந்த ரெசல்யூஷனுக்கு முந்தைய நடவடிக்கைகள் பிந்தைய நடவடிக்கைகள் தான் அதிக விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த நடைமுறைகளை இந்த அணுகுமுறையை பார்க்கும்போது எது எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற மனோபாவத்தில் மேற்கொண்ட அலட்சியமான முடிவுன்னு இந்த தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த மனித உரிமை மீறல் பற்றிய இந்த ஐநா சபையில் வந்த தீர்மானம் இப்போ பொதுவாக இன்றைக்கி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் இருக்குது. ஒரு கேபினெட் எடுத்த முடிவு இல்லை. அது ஒரு மத்திய அரசு, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் திலீப் சின்ஹா அவர்களுக்கு எந்த நிலை எடுக்கணும்னு சொல்லப்பட்டு அவர் ஏன் அந்த நிலை எடுத்தன்னு அங்கே அவர் உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையின் அடிப்படையில் பார்க்குற போது இன்றைக்கு ஏற்கனவே 2 தீர்மானத்தை இந்தியா ஆதரித்திருக்கிறது. இன்றைக்கு ஆதரிக்காததுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு இலங்கையில் ஒரு வடக்கு மாகாணத்தில் இந்தியா எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக ராஜபக்சே ஒரு தேர்தல் அவர் நடத்திய தேர்தலில் அவரது கட்சி தோற்கடிக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்று அங்கே ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு விக்னேஸ்வரன் தலைமையிலே இருக்கிறது. அந்த அரசு மூலமாக அந்த பிரச்சனைகளை, அந்த மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும். அவர்களுக்கு வாழ்வாதாரம், மறு குடியமர்த்தல் போன்ற திட்டங்களில் இந்தியா பெரிய அளவில் அங்கே ஈடுபட்டிருக்கு. அந்த இலங்கை அரசோடு பல நிலைகளில் இலங்கை தூதரகம் மூலமாக பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் இருக்கிறப்போ நேர் எதிராக ஒரு சர்வதேச விசாரணைக்கு அந்த நாட்டில் உட்படுத்துவது என்பது அவர்கள் உள் விவகாரத்தில் தலையிடுகிற ஒரு நிலை ஏற்படும் என்று திலீப் சின்ஹா சொல்லி. நேரமின்மை காரணமாக விரிவாக அதில் பேச முடியாது. இவருடைய கருத்து, உங்களுடைய பதில் கருத்து? இல்லை, நான் அதை ஏற்கவில்லை. குறிப்பாக ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானங்கள் 2 ஆண்டு இந்தியா ஆதரித்ததுக்கு காரணம் தமிழகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான். காங்கிரஸ் கட்சி உட்பட வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த அழுத்தத்தை கொடுத்தார்கள். மாணவர்கள் உட்பட போராடினார்கள். ஆனால் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த அழுத்தம் தமிழ்நாட்டிலிருந்து போகவில்லை. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தது. அதனால் அவங்க அழுத்தம் கொடுப்பதற்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை காங்கிரஸும் மதித்து ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த முறை திமுக அந்த அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட அதை காங்கிரஸ் இப்பொழுது அவங்க கூட்டணியில் இல்லை என்கிற காரணத்தினால அவங்க விட்டுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கூட்டணி பற்றி அவங்க கவலைப்படாத தேர்தலுடைய இதுவும் இதில் சேர்ந்து இருக்குது. அப்படி தான் இதை பார்க்குறோம் நாங்கள். இன்னொன்று, ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இவங்க இந்த வெளிநடப்பு செஞ்சது, இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக எதிர்ப்பாகவோ வாக்களிக்கலைன்னு சொல்கிற இந்த நிலை என்பது இந்தியாவோட இந்தியா இந்த பிராந்தியத்தில், அதுவும் குறிப்பாக தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியாவுடைய ஒரு ரோலை ரொம்ப கேலிக்குரியதாக மாற்றிருக்கு. இவ்வளோ பெரிய நாடு, இங்கே எடுக்கப்படுகிற ஒரு தீர்மானத்தில் எனக்கு கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வருது. எதிர்த்து கூட நீங்கள் இப்போ போட்டிருந்தா கூட இவங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்குது அப்படின்னாவது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இவங்க எதுக்கணும் தான் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தால் அமெரிக்க தீர்மானத்தை எதிர்த்துட்டு நான் இலங்கையை ஆதரிக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். அப்போ கூட ஒரு வில் பவர் இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கலாம். அது இல்லாமல் வந்து 10-14 சின்ன சின்ன நாடுகள் இந்தோனேஷியா மாதிரியான ஒரு நாடுகளோட சேர்ந்து இந்தியாவும் நான் வந்து இதில் அப்சைன் பண்ணுறேன்னு சொன்னது வந்து இந்தியாவை வந்து ரொம்ப சர்வதேச அரங்கில் மிக கேலிக்குரியதாக சுருக்கமாக உங்களுடைய பதில். இல்லை அங்கே 2 கோடி மக்கள் இருக்கிற இலங்கை நாட்டில் 49-50 லட்சம் தமிழர்கள் 3 வகையான தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழர்கள் வந்து பெருவாரியாக சிங்களவர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நலன், அவர்கள் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்காலம், அடுத்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் கருத்தில் கொண்டு சர்வதேச நிலைமை போன்ற பல அம்சங்கள் அது வந்து இன்றைக்கி நாம் ஒரு நிலை எடுக்கிற போது அது நம்ம நாளைக்கு காஷ்மீரில் பாதிக்கக்கூடாது, அங்கே ஒரு தலையீடு வரக்கூடாது போன்ற பல அம்சங்கள். நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிற அந்த அடிப்படையில் இதை பார்க்கிற போது நீங்கள் வந்து மாறுபட்ட கருத்து காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் பேசலாமே தவிர, எங்கள் பார்வை என்பது நாங்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு அங்கே இருக்கிற இலங்கை தமிழர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவெடுக்கிறோமே தவிர, இல்லைன்னா எங்களுக்கு வந்து அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறையாண்மை உள்ள ஒரு மிகப்பெரிய தேசம், தெற்காசிய பிராந்தியத்தை தலைமை வைக்கிற ஒரு பெரிய நாடு, சின்ன நாடே கிடையாது. அப்படி ஒரு தேசம் இந்த மாதிரி விஷயத்துல எங்களுக்கு கருத்தே இல்லைன்னு சொல்றதை எந்த காரணத்தை கொண்டும் ஏற்க முடியாது. இல்லைன்னா நாங்கள் அந்த அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள புறக்கணிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் நடக்கிற காலங்களில் ஒரு என்ன நிலை எடுப்பது என்பதுன்னா ஒரு கேபினெட் கூடி முடிவெடுக்கல இந்த நிலை. அதனால் இப்படி ஒரு நிலை எடுத்திருக்கிறோம். வருகிற காலங்களில் புதிய அரசு அமைக்கிற போது புதிய பார்வையோடு அந்த பிரச்சனை அணுகப்படும். அந்த அடிப்படையில் தான். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை ஆதரித்தேன்னா அப்போ சர்வதேச விசாரணையை அந்த தீர்மானம் கேட்கல. இன்றைக்கி சர்வதேச விசாரணையை அந்த கேட்குது. அமெரிக்கா வந்து பல நாடுகளில் வந்து மனித உரிமை மீறலெல்லாம் செய்யுது. அதற்குரிய விசாரணைக்கு அதுக்கு உட்படுத்துதா? கிடையாது. ஆனால் அதற்கு வந்து நேரடியாக இலங்கையில் எந்த பங்களிப்பும் கிடையாது. ஆனால் இந்தியா வந்து பல வகைகளில் ஒரு அண்டை நாடு, மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு நாட்டோடு பல வகையில் நாம் சம்மந்தப்பட்டிருக்கோம். அதனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுக்கிற நிலையை இந்தியா எடுக்க முடியாது. இல்லை, அந்த நிலையை எடுக்கலைனாலும் அங்கே டிராஃப்ட் ரெசல்யூஷன் வரட்டும், நாங்கள் முன்னே பார்த்துட்டு தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இந்த மாடல் கோடு, எலெக்ஷன் மாடல் கோடு வர்றதுக்கு முன்னையே இந்த இந்திய அரசு நினைத்திருந்தால் ஒரு நிலையை எடுத்திருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. சும்மா காலம் தாழ்த்தி கொண்டு இப்போ வந்து இந்த டெக்னிக்கலாக பேசுகிறதே இல்லை. உண்மையிலேயே காங்கிரஸோட அரசுடைய, மத்திய அரசுடைய உண்மையான நோக்கம் வந்து ராஜபக்ஷவை ஆதரிப்பது என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. அதுதான் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அரசியல் ரீதியான என்ன ஆதாயம் இருக்க முடியும்? எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு பற்றி பார்க்கிற போது நாங்கள் கடும் விமர்சனத்தை காஷ்மீர் இவங்க சொல்கிறதேங்க ஏற்புடையதல்ல. காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேச அரங்கில் கொண்டு வரணும்னு பாகிஸ்தானோ அவங்க நினைச்சால் இதை வந்து இந்தியா தடுக்கவே முடியாது. அமெரிக்காவோ நினைத்தால் இந்தியா வந்து எந்த விதத்தில் தடுக்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் இலங்கைக்கு அதனால தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறது அது எப்போதும் காரணங்கள் இடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.